எவ்வளோதான் கடையில் வாங்கி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்காது. பசங்க அடிக்கடி ஸ்நாக்ஸ் செஞ்சு கேட்பாங்க. ஆனால் அவங்க கேட்குற எல்லாமே ஃப்ரைட் ஐட்டமாக தான் இருக்கும். இன்றைக்கி சரி ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஸ்நாக்ஸ் செஞ்சு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் நான் யோசிச்சுட்டு இருக்க டைமில் 1 ஹவர் தான் இருந்துச்சு பசங்க வர்றதுக்கு. இந்த 1 ஹவரில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும்போது சரி ஓகே உளுந்த வடை செய்யலாம் அப்படின்ட்டு தான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு ஒரு 1 ஹவர் நம்மளுக்கு உளுந்து ஊறினாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக நம்ம வடை செஞ்சிடலாம். அது எப்படி செய்யணும் என்னென்ன சேர்க்கணுங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். உளுந்து வந்து உருட்டு உளுந்தாக எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 1 கப்பு எடுத்தோம் அப்படின்னா ஒரு 10-15 வடைக்கிட்ட நம்ம செஞ்சிடலாம். மெஷரிங் கப் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன், அது வாங்கிக்கோங்க. மெஷரிங் கப் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா எதுவுமே நம்ம அளந்து கரெக்டாக பண்ணுறதுக்கு சூப்பராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நல்லா 1 ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கணும். அது வந்து நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அதாவது தண்ணி விடாமல் அரைச்சிங்கனாலும் உங்களுக்கு வடை வந்து கல் மாதிரி வரும். அதனால் லைட்டாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. அது கூட என்னெல்லாம் சேர்க்கணும் அப்படின்னா 1 ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க, லைட்டாக உப்பு, கொஞ்சமாக சோடா உப்பு, கருவேப்பிலை. நான் வந்து பச்சை மிளகா சேர்க்க மாட்டேன், அதுக்கு பதிலாக மிளகு சேர்ப்பேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து பச்சை மிளகா வந்து சவைச்சிருவாங்க. மிளகா வந்து நல்லதுமே கிடையாது. அதுக்கு பதிலாக மிளகு சேர்த்துக்கோங்க. அது வந்து பசங்களுக்கு சவைச்சு சாப்பிட்டாலும் ஒன்றும் செய்யாது. எல்லாமே சேர்த்துட்டு வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சின்ன பல்லாரி வெங்காயம் எடுத்து ரொம்ப பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்போவுமே ஒரு பக்கத்தில் தண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு வேறு எதுவுமே தேவையில்ல. அந்த தண்ணியில் முக்கிட்டு மாவை எடுத்துகிட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அழகாக உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் சூடாக எடுத்ததுனால எனக்கு வந்து அது வடையை பிடிக்க கூட முடியல உங்கள்கிட்ட பிச்சு காமிக்கும்போது. ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.